Good evening students. Next sixth question. The volume of two cones of same base radius are 3600 centimeter cube and 5040 centimeter cube. Find the ratio of heights. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டினுடைய பேஸ் ரேடியஸும் வந்து ஈக்குவல் அப்படின்னு இருக்காங்க. அப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் R1 equal to R, R2 equal to R ரெண்டுமே சேம் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 1 V1 equal to 3600 centimeter cube. Next V2 equal to 5040 centimeter cube. Then we need the ratio of heights. Height நோடைய ratio வந்து கேட்டிருக்காங்க. அப்போ therefore the ratio of volumes of two cones equal to 3600 by 5040 இதான் நமக்கு ரேஷியோ வந்து சொல்றாங்க. the next அப்போ வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா 1/3 pi r1 squared h by 1/3 pi r2 square h2. so here h1 is equal to 3600 by 5040. so now cancel 1/3 cancel, r pi க்கு pi cancel, r1 க்கு வேல்யூ வந்து 6 அதனால இதுவும் கேன்சல் ஆயிடும். so h1 by h2 is equal to 3600 by 504 0. so இப்போ இத கேன்சல் பண்ணா 0 க்கு 0 கேன்சல் ஆயிடும். so fourth டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 4s are 4, balance 1, 2 4s are 8, balance 2, 6 4s are 24. இங்க வந்தோம்னா 9 4s are 36 0. அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க 3 டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 3 டேபிள் கேன்சல் பண்ணும்போது so 4 3s are 12, 2 3s are 6, இங்க 3 3s are 9 0. அடுத்து 2 டேபிள் 1 2s are 2 2s are 4, 1 2s are 2. so 2 2s are 4, 1 2s are 2. இங்க 2 டேபிள் கேன்சல் பண்ணா 15 2s are. அடுத்து 3 டேபிள் கேன்சல் பண்ணா 3 7 3s are 21. இங்க 5 3s are. therefore the ratio of heights is equal to 5:7. 5:7. the next seventh question also same procedure. so here if the ratio of radii of two sphere is 4:7. so two spheres வந்து சொல்லிட்டேனால அப்போ r1 is equal to 4, r2 is equal to 7. r2 is equal to 7. find the ratio of their volumes. so volumes உடைய ரேஷியோ கேட்டிருக்கனால the ratio of volumes of two spheres is equal to 4/3 pi r cube by 4/3 pi r cube. so pi r cube. so இங்க வரும்போது 2 ரேடியஸ் வரதுனால r1 cube r2 cube அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். so அப்ப இங்க வந்தீங்க அப்படினாக்க 4/3 க்கு 4/3 கேன்சல் ஆயிரும், pi க்கு pi கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா r1 cube by r2 cube.
so is equal to R1 value 4 அப்போ 4 cube by 7 cube so is equal to 4 cube அப்படினா 4 4s are 16 into 4 64 by 7 7s are 49 into 7 9 7s are 63 balance 6 6 4s are 7 4s are 28 28 plus 6 34 so அப்போ 343 therefore the ratio of the ratio of volume is 64 is to 343 that's all the answer. Next 8th question, a solid sphere and solid hemisphere have equal total surface area அதாவது TSA 8th question so என்னன்னா சொல்லுங்க sphere and hemisphere சொல்லிருக்காங்க the ratio ரெண்டுக்கும் வந்து இது ஈக்குவல் சொல்லிருக்காங்க வால்யூம் வந்து ஈக்குவல் சொல்லிருக்கனால வால்யூம் ஆஃப் ஸ்பியர் equal to வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இது ரெண்டு வந்து என்னவா சொல்லிருக்காங்கன்னா ஈக்குவல் சொல்லிருக்காங்க அப்போ இதனுடைய வால்யூம் ஆஃப் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா சரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA கூடிய ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினாக்க 4 pi r squared சோ இதனுடைய ஃபார்முலா TSA தான் ஈக்குவல் சொல்லிருக்காங்க சோ TSA சோ இங்க வரும்போது TSA சோ அப்ப இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 pi r squared சோ இது ரெண்டுக்குமே r வரதுனால ஃபர்ஸ்ட் உள்ளது r1 செகண்ட் உள்ளது r2 அப்படினு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் சோ அப்ப pi க்கு pi வந்து கேன்சல் ஆயிடும் சோ இங்க வரும்போது இந்த r2 ஐ இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க இந்த 4 ஐ இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க அப்போ r1 squared by r2 squared is equal to 3 by 4 so இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னாக்க we need only r1 r2 so taking square root on both side r1 by r2 is equal to root 3 by root 4 so the value r1 is equal to r1 by r2 is equal to root 3 by 2 so இப்போ நம்ம கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்கன்னா prove that the ratio of their volumes உடைய ரேஷியோ வந்து 3 root 3 is to 4 அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க so ratio of their volume is equal to so 4 by 3 pi r1 cube by 4 இங்க வரும்போது first one என்ன எடுத்துறோம் ஸ்பியர் எடுத்துக்கனால 4 by 3 pi r1 cube next இதனுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா 2 by 3 pi r2 cube அப்ப இங்க வரும்போது by 3 க்கு pi க்கு pi கேன்சல் ஆயிரும் by 3 ல இருக்கிறது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ 1 2s are 2 2 2s are 4 ன்றது வந்துரும் அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க 2 into pi r1 இனுடைய வேல்யூ வந்து √3 அப்போ √3 into √3 கியூப்ல வரதுனால நமக்கு 3 டைம்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கலாம் equal to இங்க வரும்போது r2 ன்றது r2 ஓட வேல்யூ 2 அப்போ 2 into 2 அப்போ 1 2 க்கு 1 2 கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க இந்த ரெண்டு √3 ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 3 ன்றது கிடைச்சிரும் into √3 by 2 2s are 4 therefore the ratio of their volumes
their volumes is equal to 3 root 3 is to 4. That's all the answer. Next ninth question. The outer and inner surface area of two spherical copper cell are. So surface area sphere shape சொல்லிருக்காங்க. அப்போ surface area அப்போ CSA 1 இல்லனா outer CSA ன்னு ரைட் பண்ணிக்கலாம். outer CSA equal to outer CS னா capital R ல இருக்கும். அப்போ 4 pi r capital R squared equal to எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினாக்க 576 pi. The next inner surface area. So அடுத்து என்ன சொல்றாங்கனாக்க inner surface area equal to 4 pi small r squared equal to எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 324 pi centimeter squared. So here also centimeter squared. So அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா r அப்படிங்கற வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ pi க்கு pi வந்து கேன்சல் ஆயிரும். 1 4s are 4. இத கேன்சல் பண்ணா 1 4s are 4. பேலன்ஸ் வந்து 1. 4 4s are 16. பேலன்ஸ் 1. 4 4s are 16. அப்போ capital R squared is equal to 144. அப்போ capital R is equal to taking square root on both sides. So 12 squared means 2 centimeter. Same procedure here. Pi ke pi cancel ஆயிடும். 1 4s are 4. 8 4s are 32. 1 4s are 4. அப்போ small r squared is equal to 81. So small r is equal to 9 centimeter. So now we need find the volume of material required to make the cell. அப்போ எவ்வளவு வந்து மெட்டீரியல் வந்து தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து hollow sphere அப்படின்றனால so volume of hollow sphere is equal to 4 by 3 pi capital R cube minus small r cube. So cubic units. So அப்ப இங்க வரும்போது equal to 4 by 3 into 22 by 7 into capital R. Capital R ன்றது 12. So 12 cube minus small r ன்றது 9. So 9 cube. So 12 cube அப்படினாக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 12 cube அப்படின்றப்போ வேல்யூ 4 by 3 into 22 by 7 into 4 cube இன்னுடைய 12 cube இன்னுடைய வேல்யூ 1728 minus 729. so இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம். so equal to 4 by 3 into 22 by 7 into so இதை இப்ப சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா so 1728 729 சப்ட்ராக்ஷன் பண்றோம். so இங்க 6 இங்க வந்தோம்னா so இங்க இருந்து 12 வாங்குறோம் 1 இங்க வரணும்னா 18 so 9 இங்க இருந்து 12 வாங்குறோம்னா 6 11 so இங்கே வரும்போது 9 so இங்க வந்தோம்னாக்க 16 அப்போ இங்கே வந்து 9 so அப்போ வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 999. so இப்போ இத கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3 3 3 3 ன்றது வந்துரும். அடுத்து 1 7s are 7 4 7s are 28. பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 5. so இது கேன்சல் ஆகாது, அதனால 3 ஓட கேன்சல் பண்ணிட்டு அப்படியே வச்சுங்க. அப்புறம் மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்டா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க வந்தோம்னா 4 into 22 88 into 333. so 333 into 88. 8 3s are 24, balance 2. 8 3s are 24. 24 plus 2 26, balance 2. 8 4s are
24 plus 2 26 same adhe value 4662 so 4 10 0 balance 1 12 13 balance 1 7 9 2 so by 7 so is equal to 29304 by 7 so இப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினா 1 7s are 7 so இங்க கேன்சல் பண்ணோம்னா 4 7s are 28 balance 1 1 7s are 7 balance வந்து பாத்தீங்க அப்படினாக்க 6 8 7s are 56 balance வந்து 4 6 7s are 42 balance 2 point வச்சு 0 2 7s are 14 balance வந்து 6 0 8 7s are 56 balance வந்து பாத்தீங்க அப்படினாக்க 4 0 5 7s are 35 balance வந்து 5 0 7 7s are அப்போ ஃப்ரண்ட்ல ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் is equal to 4186.286 centimeter cube that's all the answer. Next 10th question a container open at a top is in the form of a frustum cone of height 16 centimeter so 10th question height வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 16 centimeter then next with radii of lower and upper end so lower end அப்படினாக்க smallest radius so small r is equal to 8 centimeter and capital R is equal to 20 centimeter then find the cost of milk which can completely fill the container at rate of rupees 40 per liter ஒரு லிட்டர் வந்து 40 rupees அப்படினாக்க அந்த கண்டெய்னர் ஃபுல்லா வந்து fill ஆகிறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இதுக்கு வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் சோ வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் volume of container is equal to 1 by 3 it is a frustum cone so formula 1 by 3 pi h capital R squared plus small r squared plus capital R small r cubic units so now apply the value 1 by 3 into 22 by 7 into R h value is 16 into capital R 20 squared plus small r 8 squared plus capital R 20 into 8 so now 22 by 7 sorry 1 into 22 is 22 3 into 7 then next into 16 into 20 square means 400 plus 8 square means 64 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 160 then இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் சோ ஆட் பண்ணோம் அப்படினாக்க 400 64 next 160 so 4 12 balance 1 so 6 so is equal to 22 by 3 into 7 into 16 into 624 இப்போ இத 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 1 3s are 3 2 3s are 6 2 வந்து 3 ல டிவைட் ஆனனால 0 8 3s are 24 then இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் so first இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது
208 into 16. So 8 6 are 48, balance 4. 0 into 6 is 0, plus 4 is 4, 6 2s are 12. அடுத்தது 1 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 208. So 8 12, balance 1 3 3. Then next 3328 into 22. So இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8 2s are 16, balance 1, 2 2s are 4, 4 plus 1 5. அடுத்தது 3 2s are 6, 3 2s are 6. அதே same value 6 5 6 6. So 6 11, balance 1, 12, balance 1, 13, balance 1, 7. So the answer is equal to 73,216 by 7. ஏன்னா இங்க 3 வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அப்ப பேலன்ஸ் வந்து 7 மட்டும் தான் இங்க இருக்கு. அப்போ 1 7s are 7, 1 7s are 7. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து 7ல டிவைட் ஆகாது. அதனால ஃப்ரண்ட்ல இங்க வந்து 2 டிஜிட்டையும் சேர்த்துக்கிறோம். அப்போ இங்க வந்து 0 வந்துரும். அப்போ 4 7s are 28, பேலன்ஸ் வந்து 4. 5 7s are 35, பேலன்ஸ் வந்து 6. அப்போ 8 7s are 56, 9 7s are 63, பேலன்ஸ் வந்து 3. 0 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தாச்சு. அப்போ 4 7s are 28, பேலன்ஸ் 2. 2 7s are 14, 2 7s are 14, பேலன்ஸ் வந்து 6. 0 8 7s are 56, பேலன்ஸ் வந்து 4 5. அப்போ ஃப்ரண்ட்ல ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ equal to 10459.429 centimeter cube. So 1000 centimeter cube is equal to 1 liter. 1 liter. அப்போ இந்த இதுக்கு வரும்போது 10,459 centimeter cube is equal to 10 liter. 0.459 லிட்டர். சோ அப்போ இங்க வரும்போது நம்ம காஸ்ட் வந்து எவ்வளவு சொல்லிருக்கானா, காஸ்ட் ஆஃப் 1 லிட்டர் மில்க், காஸ்ட் ஆஃப் 1 லிட்டர் மில்க் equal to 40 rupees. So the cost of 10.46 இந்த டிஜிட் ஆஃப் ஃப்ரண்ட்ல ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். 46 லிட்டர் மில்க் equal to 10.46 into 40. so இப்போ இத 40 ஆல நம்ம டிவைட் பண்றோம். so அப்போ 10 4 6 மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு into 4 ஆல ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 6 4s are 24, பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4. 4 4s are 16, 16 plus 4 20, பேலன்ஸ் வந்து 2. 0 into 4 0 plus 2 2, 1 4s are 4. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 0, இங்க ஒரு 40 0 சேர்க்கலாம். அதனால அந்த 0 சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்தா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட். அப்போ equal to rupees 420.40 paise. That's all the answer. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த வேல்யூஸ் அப்படியே ஃபுல்லாவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபுல்லாவே சூஸ் பண்ணோம் அப்படினோம்னாக்க காஸ்ட் ஆஃப் 10.459 லிட்டர் மில்க் equal to so 10.459 into 40. so அப்ப இத 4 ஆல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது so எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னாக்க 9 4s are 36, பேலன்ஸ் வந்து 3. 9 4 5s are 20, 20 plus 3 23,
பேலன்ஸ் வந்து 2 4 4s are 16 16 plus 2 18 பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்கா 1 அந்த 1 அப்படியே வந்துரும் 1 4s are 4 சோ இங்க ஒரு 0 இருக்கு அந்த 0 அப்படியே வச்சுக்கலாம் சோ 1 2 3 டிஜிட் 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படினாக்க so equal to answer is 4 rupees 418.